மதுர வணக்கம். நாளும் ஒரு மூலிகைகள் விதத்தில் இன்று நாம் பார்க்கக்கூடியது வெங்காயம். வெங்காயத்தில் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வெங்காயம் 2 வகைகளாக இருக்குது இப்போதைக்கு. அதில் சின்ன வெங்காயம் ஒன்று, பெரிய வெங்காயம் ஒன்று. இப்போது நம்ம சிறு வெங்காயத்துடைய பயன்களை பார்க்க போகிறோம். இந்த சிறு வெங்காயம் சமையலுக்கு அதிகமாக உபயோகப்படுத்தணும். எல்லாருமே அதை உபயோகப்படுத்தும் போது தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் சிறுநீர் பெருக்கியாகவும் உடலை குளிர்ச்சியாக்குவதற்காகவும் நாடி நடையை குணமாக்குவதற்கும் மிகுந்த உடல் வெப்பத்தை தருவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதை பச்சையாக மென்று சாப்பிட நீர் கடுப்பு, நீர் எரிச்சலை தீர்க்கும். உப்பை தொட்டு சாப்பிடும் பொழுது இரத்த வாந்தி, வயிற்று வலி, குன்மம், அலர்ஜி ஆகியவை தீரும். அதேபோன்று வெங்காயத்தை நெய்யில் வதக்கி சாப்பிட இரத்த பேதி, சீதபேதி, ஆசன கடுப்பு, மூலரோகம், மூலம் சார்ந்தவைகள் தீரும். அதேபோன்று இந்த வெங்காயத்தை வதக்கி கட்ட வெளி மூலம் தீரும். சாறு 15 மில்லி காலை மாலை என 4 நாட்கள் கொடுக்க தொடர்ந்து புகைப்பிடிப்பால் வந்த இரும்பல், கப வாந்தி, இரத்த வாந்தி, சுரம் தீரும். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது வில்வம். இந்த வில்வத்தை பற்றி பல சிறப்புகள் உள்ளது. பல சிவாலயங்களில் ஸ்தல விருட்சமாக விளங்கக்கூடிய வில்வம் இலை, பிஞ்சு, பழம், வேர்பட்டை ஆகியவை பல மருத்துவ குணங்களை உடையது. அந்த மருத்துவ குணங்களை பற்றி தற்சமயம் பார்ப்போம். இலை 10 கிராம் விழுதாக அரைத்து குளிர்ந்த நீரில் முழுகி வர பெரும்பாடு தீரும். இந்த கொழுந்து இலையை வதக்கி இளம் சூட்டில் ஒத்தனம் கொடுக்க கண் வலி, கண் சிவப்பு, அரிப்பு ஆகியவை தீரும். ஒரு பிடி இலையுடன் சுக்கு, மிளகு, சீரகம் வகைக்கு 20 கிராம் இடித்து 1 லிட்டர் தண்ணீரில் போட்டு 100 மில்லியாக சுண்ட காய்ச்சி கொடுக்க எவ்வித காய்ச்சலும் குணமாகும். இலையை உலர்த்தி பொடி செய்து அரை தேக்கரண்டி தேனில் குழைத்து காலை மாலை கொடுக்க நீர்க்கோவை, தலைவலி, மண்டை குடைச்சல், சீதள இரும்பல், தொண்டை கட்டு, காசம் ஆகியவை தீரும். இலையை சூரணமாக அரைத்து அரை தேக்கரண்டி வெண்ணெய் அல்லது நெய்யில் காலை மாலை உட்கொள்ள எரிச்சல், பித்தம், வயிற்றுவலி, குன்ம எரிச்சல், வயிற்றுப்புண், மலச்சிக்கல், பசியின்மை, நீர்த்தாரை எரிச்சல், வெள்ளை வெட்டை ஆகியவை தீரும். 1 தேக்கரண்டி சூரணத்துடன் 1 தேக்கரண்டி கரிசலாங்கண்ணி சாறு கலந்து கொடுக்க மஞ்சள் காமாலை விரைவாக குணமாகும். இதன் பிஞ்சினை அரைத்து தயிரில் கொடுக்க குழந்தைகளுக்கு காணும் வயிற்று கடுப்பு, சீதபேதி, புண் ஆகியவை தீரும். பழத்தின் சதையை உலர்த்தி பொடியாக்கி அதில் 1 கிராமில் சிறிது சர்க்கரை கலந்து 3 வேளையாக சாப்பிட்டு வர பேதி, சீதபேதி, பசியின்மை ஆகியவை தீரும். நன்கு கனிந்த பழத்தினை நீர்விட்டு பிசைந்து வடிகட்டி சம அளவு சர்க்கரை கலந்து தேன்பதமாக காய்ச்சி 30 மில்லி ஆக பிரித்து கொடுக்க பித்தத்தால் ஏற்படும் குமட்டல், நெஞ்செரிச்சல், மூலம், கிராணி, சீதபேதி ஆகியவை தீரும். 10 கிராம் பச்சை வில்வ வேர்பட்டையை 1 கிராம் சீரகத்துடன் அரைத்து பாலில் கலக்கி வடிகட்ட காலை மட்டும் கொடுத்து வர தாது பலப்படும்.